எல்ஐசியில் டிரைவர்களுக்கான ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவரா, இல்லை ஒரு கால் டாக்ஸி டிரைவரா, இல்லை ஒரு லாரி, பஸ்ஸு, வேன் எந்த டிரைவராக இருந்தாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கான திட்டம் தாங்க. ஏன்னா இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்களுடைய நலனை கருதி எல்ஐசியில் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் டிரைவராக இருந்தால் நீங்கள் இந்த பாலிசி எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 110 ரூபா தாங்க. 110 ரூபா நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாலிசி எடுக்கலாம். இந்த பாலிசி எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் தானே கேட்குறீங்க? இந்த பாலிசி நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய வயசு ஒரு 30ன்னு நம்ம எடுத்துப்போம். 30 வயசு நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க. ஒரு 21 வருஷத்துக்கு பாலிசி கட்டுற மாதிரி எடுக்கிறீங்க. அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வருஷம் கட்டினா போதுங்க. 3 வருஷம் உங்களுக்கு ப்ரீமியத்தில் தள்ளுபடி பண்ணுறாங்க. 3 வருஷத்துக்கான ப்ரீமியம் நீங்கள் கட்டவே தேவையில்லை. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட பாலிசியுடைய மெச்சூரிட்டி தொகையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பாலிசி எடுத்து 1 வருஷம் கழித்து உங்களுக்கு பாலிசியில் லோன் வசதி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பாலிசி எடுத்த உடனே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இடையில் உங்கள் பாலிசி விட்டு போட்டாலும் அதுக்கு போனஸுடன் திரும்ப பெறும் வசதியும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த டிரைவர் நார்மலாக இயற்கையாக இறந்துட்டாருன்னா அவரோட குடும்பத்துக்கு உடனடியாக 3,50,000 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கட்ட வேண்டிய ப்ரீமியம் அந்த குடும்பம் செலுத்த தேவையே இல்லை. அது இல்லாமல் அந்த பாலிசி எத்தனை வருஷம் அவர் எடுத்திருக்காரோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் 65,000 அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அவரோட பாலிசி 21வது வருஷம் மெச்சூரிட்டி ஆகும்போது அப்போ 13 லட்சமும் கொடுக்குறாங்க. இதை வந்து இயற்கையாக இறந்தால் இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. இதே அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு அந்த கட்டுற ப்ரீமியம் தள்ளுபடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடனடியாக அவரோட நாமினிக்கு 10 லட்சம் ஊக்கத்தொகையை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பாலிசி இயர் முடிகிற வரைக்கும் வருஷம் 65,000 கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த பாலிசியுடைய மெச்சூரிட்டி 21வது வருஷம் வரும்போது அந்த குடும்பத்துக்கு 13 லட்சமும் கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த டிரைவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஏதாவது பர்மனெண்ட் டிசபிலிட்டி ஆகிட்டாருன்னா அவர் அதுக்கப்புறம் கட்ட வேண்டிய ப்ரீமியம் செலுத்த தேவையில்லை. மாதம் 10 வருஷத்துக்கு தொடர்ந்து 5,316 ரூபா ஊக்கத்தொகையை தராங்க. இது மட்டும் இல்லைங்க, அவரோட பாலிசி மெச்சூரிட்டி முடிவில் அவருக்கு 13 லட்சமும் கொடுக்குறாங்க. இந்த பாலிசியை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ப்ரீமியம் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2% தள்ளுபடியும் தராங்க. ஏன்னா எல்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கும் ஒவ்வொரு பயணங்களிலும் பயணந்தூரம் முழுவதும் தெய்வமாய் பாதுகாக்கும் டிரைவர்கள் நலனின் எல்ஐசி. இது டிரைவர்களுக்கான திட்டம். கண்டிப்பாக டிரைவருங்க நீங்கள் இந்த பாலிசி எடுங்க. ஒருவேளை நீங்கள் பாலிசி எடுக்கும்போது டிரைவராக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வேலைக்கு போனாலும் உங்களுக்கு இந்த பாலிசியுடைய பெனிஃபிட் எல்லாமே கண்டினியூ ஆகும். என்னோடய பேர் பாக்கியலட்சுமி. என்னோடய காண்டாக்ட் நம்பர் 8667783619. எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பாலிசி எடுங்க. நீங்கள் என்னோடய வெப்சைட் www.bhagyalakshmi.com வெப்சைட்டில் பாருங்கள். என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.